இன்றைக்கி நம்ம ஷின்சானில் இருக்க ஒரு கோஸ்ட் எபிசோடு வந்து பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேரி லைன். இந்த எபிசோடு வந்து ரொம்பவும் வந்து பயம்புத்துற மாதிரிலாம் இருக்காது. ஜஸ்ட்டு ஒரு ஹாரர் எபிசோட் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து வந்தது. நான் முதலே சொன்ன மாதிரி இந்த எபிசோடு வந்து ஷின்சானுக்கு மட்டுமே வந்து இல்லை. முதல்ல நான் வந்து ஷின்சானில் இருக்க கலெக்ஷன்ஸ் வந்து போட்டுறேன். ஸ்பெஷல் அண்ட் கோஸ்ட் எபிசோட்ஸ் போட்டதுக்கப்புறமா வந்து என்ன கார்ட்டூன் வேணும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த கார்ட்டூன் நான் வந்து போடுறேன். ஸோ எனிவே நம்ம கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணால் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் லிட்டில் ஸ்டார் கார்ட்டூன் பாய். ஸோ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிரின்ஸிபல் சார் வந்து ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு இருப்பார். நீங்கள் இந்த மாதிரி ஒரு லைனை பார்த்தீங்கன்னா அந்த லைனுக்குள்ளே வந்து போயிடாதீங்க, போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஆபத்து அப்படி இப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருப்பார். அப்படியும் நீங்கள் அந்த லைனில் வந்து மாட்டிக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு இந்த எபிசோடு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படியும் நீங்கள் இந்த லைனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அவ்வளோதான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணி இந்த சைடு வந்து காமிக்கிறாங்க. ஸோ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஷின்சானோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப வந்து கடுப்பில் வந்து போயிட்டுருப்பாங்க. ஏன்னா வந்து நேனி வந்து விளையாட வந்து கூப்பிட்ருப்பா. வழக்கம் போல் அந்த குடும்ப விளையாட்டு விளாட்ணுமா அப்படின்னு வந்து 4 பேர் வந்து கவலையோடு வந்து போயிட்டுருப்பாங்க. தலையெழுத்துப்பா, நம்மளாம் அந்த கேம் விளாண்டு தான் ஆகணும் அப்படின்னு வந்து மசா வந்து கடுப்பில் வந்து பேசிகிட்டு இருக்கான். இவனுங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேண்டாம் விருப்பம் தான் நடந்து போயிட்டுருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க போயிட்டுருக்க ரூட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைனை வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொண்ணுங்க வந்து நின்றுருப்பாங்க. ஸோ நம்மளோட ஷின்சான் வந்து போய் அந்த பொண்ணுங்கிட்ட வந்து வேலையை வந்து காமிக்கிறான். ஸோ இப்போ அந்த பொண்ணுங்களும் வந்து ஒரு செகண்ட் வந்து யோசிக்கிறாங்க. இப்போ அவங்க யோசிச்சுட்டு இருக்க அந்த டைமில் வந்து நம்ம கசாமா வந்து ஒரு லைன் வந்து பார்ப்போம். அவங்க நின்றுருக்க லைனை, அந்த லைன் வந்து பார்க்க வந்து கொடூரமாக இருக்குது அப்படின்னு போயின்னே வந்து இருக்குது, எண்டு இல்லாத மாதிரி. இந்த லைன் எங்கே தான் அப்படி போகுது அப்படின்னு வந்து கசாமா வந்து பார்த்துட்டு இருப்பான். அப்போ யோசிச்சுட்டு இருக்க அந்த கேங்கில் இருக்க ஒரு பொண்ணு வந்து இந்த கேங் கிட்ட வந்து கேட்பா, நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் வந்து எங்களுக்காக வந்து வெயிட் பண்ணுறீங்களா, இங்கே 4 பேருக்கு போல நீங்கள் 4 பேர் வந்து நிற்கிறீங்களா அப்படின்னு வந்து சொல்லுவாள். நீங்கள் 4 பேர் எங்களுக்காக கொஞ்ச நேரம் நில்லுங்களேன் அப்படின்னு வந்து ஒரு மாதிரி வந்து எல்லோரும் வந்து கேட்பாங்க. அம்மா ஷின்சானும் வந்து ஒரு ஆர்வ கோளாறில் வந்து சரி நிற்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லிவிடுவான். அப்போது வந்து நம்ம கசாமா வந்து நேனி வந்து நம்மளை விளாட கூப்பிட்ருக்கா, நம்ம வந்து போய் ஆகணும், இல்லைனா வந்து நேனி கடுப்பாயிடுவா அப்படின்னு வந்து நம்ம கசாமா வந்து சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்புறம் இந்த கேர்ள்ஸ் வந்து ப்ளீஸ் எங்களுக்காக கொஞ்ச நேரம் நில்லுங்களேன் அப்படின்னு வந்து ஒரு மாதிரி கெஞ்ச ஆரம்பிச்சிருவாங்க. உடனே நம்ம ஷின்சானும் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் பார்த்தா பாவமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவான். சரி ஓகேன்னு அந்த இதில் எல்லோரும் வந்து ஒத்துப்பாங்க. இப்போ அவங்க 4 பேர் வந்து அந்த லைன் விட்டு வெளில வர, இப்போ இவங்க 4 பேர் வந்து அந்த லைன் உள்ள வந்து போகிறாங்க. இப்போ அவங்க நிற்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ அந்த பிளாக் கலரில் வந்து ஒரு ஃப்ளாஷ் மாதிரியான வந்து வருது. ஸோ இவங்க 4 பேர் வந்து தப்பிச்சிடுறாங்க. இந்த 4 பொண்ணுங்க வந்து இப்போ இவங்க 4 பேர் வந்து இந்த லைனுக்குள்ளே வந்து வந்துடுறாங்க. அப்போ இந்த பொண்ணுங்க எல்லாருமே வந்து இந்த பாருங்கப்பா எல்லாம் வந்து ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுங்களாம் வந்து ஓடி போயிடுவாங்க. இவங்களும் வந்து எதுக்கு சொல்கிறாங்கன்னு தெரியாமல் வந்து முழிச்சிட்டு இருப்பாங்க. ஆமாம், இப்போ இந்த லைன் எங்கே தான் போகுது அப்படின்னு வந்து 4 பேர் வந்து யோசிச்சுனே வந்து இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம கசாமா வந்து கேட்குறான், இந்த லைன் எங்கே தான்ப்பா போகுது அப்படின்னு வந்து கேட்குறான். அப்போ நம்ம கசாமா வந்து பக்கத்தில் இருக்க ஆள்கிட்ட வந்து கேட்குறான், இந்த லைன் எங்கே தான் போகுது அப்படின்னு. அதுக்கு அந்த ஆளும் வந்து ஏதோ வந்து எங்கே போகுதுன்னு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க, அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதே வந்து நல்லது அப்படின்னு வந்து சொல்லுவான். ஸோ உடனே அவங்க 4 பேர் வந்து இவன் ஏன்ப்பா இப்படி சொல்கிறான் அப்படின்னு வந்து யோசிச்சுப்பாங்க. அதே பக்கம் பார்க் பக்கம் காமிக்கிறாங்க. நம்ம நேனி வந்து கடுப்பில் இருப்பான், வழக்கம் போல் இன்னும் லேட்டாப்பா அப்படின்னு. ஸோ நேனி வந்து நம்ம ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சிடலாம் அப்படின்னு வந்து யோசிப்பா. இதே சமயத்தில் வந்து இந்த சைடு வந்து காமிப்பாங்க. இந்த லைனே வந்து டெரராக வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து இவங்களாம் வந்து பயப்படுறாங்க. ஸோ அப்போ அந்த பக்கத்தில் கசாமா பக்கத்தில் இருக்க ஆள் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்களே தெரிஞ்சுப்பீங்கன்னா போகுது அப்படின்னு திரும்பிடுவார். ஸோ இப்போ நம்ம ஷின்சான் எல்லாருமே வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, இந்த லைன் எங்கே தான் போகுது அப்படின்னு வந்து ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஷின்சானும் வந்து சரி நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், அப்படி இல்லைனா நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு வந்து ஒத்துப்போம் நம்ம ஷின்சானும் வந்து. ஸோ இப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 பேர் வந்து கிளம்பலான்னு வந்து முடிவு எடுப்பாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஷின்சான் சொல்லிகிட்டு இருக்க, இவங்களும் வந்து இந்த லைன் விட்டு தப்பிக்கலாம் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. ஸோ அப்படி வெளியில் போகும்போது தான் இவங்களுக்கே வந்து தெரியுது இந்த லைன் விட்டு இவங்களால வந்து வெளியில் போக முடியல அப்படின்னு. ஸோ இப்போ அந்த பக்கத்தில் இருக்க ஆளும் வந்து சொல்கிறாரு, இப்போ தெரியுதா இந்த லைன் விட்டு யாராலையும் வெளில போக முடியாது, கவலைப்படாதீங்க அப்படின்னு வந்து சொல்ல, இவங்க வந்து ரொம்பவும் வந்து ஷாக் ஆகிடுறாங்க, எப்படா வெளில போகிறோம் அப்படின்னு வந்து. ஸோ இவங்க வந்து ஒரு பக்கம் வந்து ஷாக் ஆகி நின்றுருக்காங்க, நம்ம வந்து எப்படி வந்து வெளில போகிறோம் அப்படின்னு.
ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் பார்ட் 2க்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை மறக்காமல் கிளிக் பண்ணி போய் பாருங்கள். நான் ஃபைனலாக சொல்கிறது வந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.